வணக்கம் தமிழ் சொந்தங்களே, நான் உங்க திலீப் சங்கர் பேசுறேன். பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆடி நோம்பி. அதனால நம்ம வந்து முருங்கோயிலுக்கு வந்து இருக்கிறாங்க. திருவிழா எதா ஃபங்க்ஷன் ஆனாலும் நம்ம இந்த முருங்கோயிலுக்கு தான் வருவாங்க எல்லாமே. தமிழ் பசங்க தமிழ் சொந்தங்களே இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க முடியும், பக்தர்கள் எல்லாம் நிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஷார்ட் வீடியோ பொங்கல் போட்டிருப்பேன். அது இங்கிருந்து நான் நடந்து வந்து ஒரு நாளைக்கு சுற்றுவாங்க. அது எந்த நாளைக்கு சுற்றுவாங்கன்னா அப்போ நான் அப்டேட் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஃபுல்லு முருகர் செல்ல தானே இது. ரோலெக்ஸ் அவன் பேரு டில்லி. வணக்கம் தமிழ் சொந்தங்களே, நான் உங்க திலீப் சங்கர் பேசுறேன். பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆடி நோம்பி. அதனால நம்ம வந்து முருங்கோயிலுக்கு வந்திருக்கிற தில்லியில் இருக்கக்கூடிய முருங்கோயில். ஆடி நோம்பிக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு கூட்டம். திருவிழா இன்னைக்கு நம்ம தில்லியில வந்து திருவிழா. நம்ம பாத்தீங்கன்னா நம்ம முருங்கோயில தான் நின்றுட்டு இருக்கிறோம். பாருங்க எவ்வளவு கூட்டமா அற்புதமா இருக்குது பாக்குறதுக்காக. நம்ம டெல்லி இருக்கிற முருங்கோயில். தெரியும் உங்களுக்கு, மேல மலை இருக்குது. கீழே பாருங்க எல்லாமே பக்தர்கள் எல்லாமே கோவில் இருக்கிறாங்க. திருவிழா எதா ஃபங்க்ஷன் ஆனாலும் நம்ம இந்த முருங்கோயிலுக்கு தான் வருவாங்க எல்லாமே. இதுதான் நம்மளோட முருங்கோயில். நான் உங்களுக்கு எல்லாமே காமிக்கிறேன். எந்தெந்த இடத்துல உள்ள நல்லவர் கிடையாது இங்க இருக்கிற இடத்துல. எவ்வளவு உங்களுக்கு முடியுமா அவள் எல்லாம் வீடியோ காமிக்கிறேன்னா. நம்ம பிரதர்ஸ் எல்லாம் வந்திருக்கிறாங்க நம்ம கோவிலுக்கு. போட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தமிழ் சொந்தங்களே, நம்ம போய் இன்னும் கண்டு போய் மேல போய் நம்ம வீடியோ எடுக்கலாம். தமிழ் பசங்க நாளை வரலாமா? தமிழ் சொந்தங்களே, இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து முருங்கோயில் மேல நம்ம முருகனை பாக்குறதுக்காக நம்ம மேலே தமிழ் சொந்தங்களே இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க முடியும். நம்ம வந்து கீழே வந்து பார்த்தா வந்து நம்ம ஆடி நோம்பி முருங்கோவில் திருவிழா இன்னைக்கு. பார்க்க முடியும் நீங்க எல்லா இடத்துலையும் சுற்றி எல்லாம் நம்ம தமிழ் சொந்தங்கள்ல தான் இருப்பாங்க. தில்லியில என்ன திருவிழா நடந்தாலும், தீபாவளி நடந்தாலும், பொங்கல் நடந்தாலும் நம்ம தில்லியில வந்து இந்த முருங்கோயிலுக்கு வராது யாரும் இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காலை சுடுறதுனால நம்மளுக்கு இந்த இது பண்ணியிருக்கிறாங்க வாக்கிங் மாதிரி. நம்ம இது மாதிரி நடந்து போனால் நம்மளுக்கு காடு சூடாது. உங்களுக்கு காமிக்க முடியும்னா பாருங்க, இங்கிருந்து முருங்கோயிலோட மேலே கோபுரம், நம்மளுடைய மேலே கோபுரம் தெரியும். மேலே பார்த்தீங்களா நம்ம இந்த இடத்துல வந்தோம்னா நம்ம டாப்பில் வந்த மாதிரி இருக்கும். ரொம்ப காற்றுல ரொம்ப சிறப்பாக அடிக்கும். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பாலம் போயிட்டு இருக்கும். வண்டியில் சிறப்பாக போயிட்டு இருக்கும். இங்கே ஃபோட்டோ ஷூட் இடம் நிறைய இருக்குது. இங்கே பார்த்தீங்களா இங்கே இப்போ கல் மாதிரி வச்சுக்கிறாங்க. இப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சு போடல பங்கிருந்து இப்படி போய் அப்படியே மேலே ஏறிடும். இது வந்து நம்ம டெல்லியில் இருக்கக்கூடிய மலை வந்து முருங்கோயில் கட்டியிருக்கிறாங்க. மலையே இருந்தது இது ஃபுல்லாக. நம்ம பழைய காலத்தில் வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய காடுல வந்து இங்க முருகர் சிலை வச்சு ஒரு கோவில் பண்ணியிருக்கிறாங்க மலை மேல. ரொம்ப பாக்குறதுக்கு அற்புதமா இருக்குது. இதுல போட்டோ ஷூட் இடத்துல கொஞ்சம் நல்லா இது பண்ணிருக்கிறாங்க, மாடிஃபை பண்ணிருக்கிறாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரிதான் இருக்காது நம்மளுக்கு. இது மாதிரிலாம் மாடிஃபை பண்ணிருக்கிறாங்க நிறைய இடத்துல. பாக்கலாம் உங்களுக்கு இது மாதிரி கல் மாதிரி எல்லாமே இதெல்லாம் மாடிஃபை தான் பண்ணிருக்கிறாங்க. ஃபுல்லா அப்டேட் பண்ணிருக்கிறாங்க. இந்த பக்கம் அவன் காமிப்பா, அந்த பக்கம் வா, அந்த பக்கம் வா. வாங்க அப்படி மேலே இங்கிருந்து நம்ம சுற்றி போகலாம். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது ஆடி நோம்பிக்கு நம்ம கோயில் வந்துருக்கிறதுனால. சூர்யா பாருங்க, இந்த இடத்துல அந்த மெயின் கேட் நம்மளுடைய பஸ் ஸ்டாண்டோட அதுதான் நம்ம மெயின் கேட்டாக இருந்தது. இது க்ளோஸ் வச்சிருக்கிறாங்க எதுனாலும் தெரியல. அந்த கேட் அங்கே ஒரு கேட் இருக்கும் அந்த பக்கம். அவங்க பார்த்து இந்த வண்டியில் இந்த பக்கம் எல்லாம் வண்டி இருக்கும். கீழே பர்சாது கிடைக்கிறதுனால எல்லாமே கூட்டமாக இருக்குது. இந்த இடத்துல பக்தர்கள் எல்லாம் நிற்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஷார்ட் வீடியோ பொங்கல் போட்டிருப்பேன். அது இங்கிருந்து நான் நடந்து வந்திருந்தேன். பாருங்க, போகும்போது இங்கிருந்து நான் போறேன். இங்க பாருங்க ஸ்லைடு மாதிரி நம்மளுக்கு ஒரு தேர் பண்ணிருக்கிறாங்க. முருகன் கோவில்ல தங்க தேர் பண்ணிருக்கிறாங்க. அந்த தேர் வந்து இது மேல இருந்தா நம்ம சுற்றுவாங்க கோவில் ஃபுல்லாக. வாங்க போகலாம். கால் சூடு சொன்ன தில்லி சூர்யா நின்று இருக்கிறான். தில்லி சூர்யா
ஸோ வாங்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மேலே நின்று இருக்கிறாங்க. எல்லா பிரதர்ஸ் மேலே நின்று இருக்கிறாங்க, வெயிட்டிங் பண்ணிட்டு நம்மளுக்காக. ஸோ நம்ம மேலே போகலாம். இதில் எல்லாம் ஃபோட்டோ ஷூட் ஆட மாதிரி நல்லா சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம எல்லாம் ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம். இங்கே பாரு, இந்த இடத்துலையும் எல்லாமே எல்லாம் நிறைய அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம சின்ன வயசுல முருங்கல் வந்துட்டு இருக்கிறோம். ஸோ அதுலேருந்து நிறைய அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. முருகன் கோயிலில் தங்கத்தேர் வந்து இந்த பக்கம் தான் அந்த ஒரு ரூம் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. அதுதான் ஃபுல்லாக நம்ம தங்கத்தேர் வச்சிருக்கிறாங்க அதோடது. ஸோ தங்கத்தேர் வந்து ஒரு நாளைக்கு சுற்றுவாங்க. அது எந்த நாளைக்கு சுற்றுவாங்கன்னா அப்போ நான் அப்டேட் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ அது பார்த்துக்கங்க. நம்ம இங்கிருந்து ஃபர்ஸ்ட் வந்து இப்படி வந்து சுற்றிட்டு வந்து மேலே ஏறி இப்படி பூஜை பண்ண போவாங்க. ஸோ இப்போ வந்து ஈஸியான வே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம். ஸோ பாருங்க, இதுதான் நம்மளோடது மேலே சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. இதே மாதிரி நடந்து போகிற மாதிரி எல்லாம் ஈஸியாக பண்ணியிருக்கிறாங்க. அது எல்லாம் வாக்கிங் மாதிரி இது சுடாத இருக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளான இது ஒரு பண்ணியிருக்கிறாங்க கோவிலில். ஸோ நம்ம வந்து ரீச் பண்ணியாச்சு. நம்ம மேலே பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்மளோட சுற்றி நம்ம வந்து மெயின் முருகர் கோயில் எங்கே செலவு வச்சுக்கிறாங்க அங்கேயே வந்துட்டோம். டாப்புக்கு மேலே இந்த கோபுரம், இந்த கோபுரம் நம்ம தஞ்சை பெரிய கோவில் மாதிரி ஒரு கல்லில் கட்டிடக்கூடிய கோபுரமானே தெரியாது. ஆனால் நான் பார்க்கறது வந்து அற்புதமாக இருக்குது நம்மளுக்கு கோபுரம். உள்ள இங்கேயும் அளவாடு கிடையாது. நம்ம முருகரை வந்து இங்கேயும் நம்ம காமிக்க முடியாது. நம்ம பார்க்கலாம் இந்த இடத்துல மேலே. ஸோ வாங்க போகலாம். முருங்கூர் வேட்டி பறக்குது பாரு. நம்ம முருகர் சிலை பாருங்க, நம்மள கோவில் சுற்றி முருகர் சிலை மாதிரி எதிர்த்துக்கிறாங்க. ஸோ உள்ள முருகர் சிலை தானே இது. இங்கே ஒரு முருகர் சிலை மாதிரி வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ப்ளீஸ் டூ நாட் யூஸ் மொபைல்ஸ் ஃபுல் அலௌட் இல்லைப்பா. இந்த வரைக்கும் இடத்துல நம்ம எடுக்க முடியும் வீடியோ. ஃபுல் அலௌடு கிடையாதுப்பா. முருகர் வரைக்கும் அலௌடு கிடையாது. சும்மா ஒரு 2 வாரத்தை பேசலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் சொந்தங்களே நம்ம வந்து முருங்கல் வந்திருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூட நம்ம ஃப்ரெண்ட் ராகுல் இருக்கான். ஸோ பாய், நீ எவ்வளோ வருஷம் அந்த கோயில் வந்துட்டு இருக்கிறேன்? தில்லியில நீ பிறந்திருக்கிற, அது தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ எப்படி இருக்குது நம்மளுக்கு திருவிழா வந்திருக்கிற நாள்? திருவிழா நோம்பி மாதிரி பூரா கூட்டமா இருக்கிறாங்க எல்லா இடத்துலையும் தமிழ் சொந்தங்கள். இனி எது வேட்டி சட்டை கட்டிட்டாங்க என்ன பண்றது? ஸோ நம்ம ராகுல் வந்து நல்லா சிறப்பா சொன்னான். எப்படியே வீடியோல வந்துட்டு நம்ம பாருங்க. ஓகே ப்ரோ. சரி கேள்விட்டாங்களா? ஸோ நம்ம கூட வந்து நம்ம சரவணா தம்பி இருக்கிறான். ஸோ நம்ம கேட்கலாம், எவ்வளவு வருஷமா நம்ம முருங்கலுக்கு வந்துட்டு இருக்கிற நீ? 5 வருஷமா நீ வந்துட்டு இருக்கிற. எப்படி இருக்குது நம்மளுக்கு இன்னைக்கு பாரு திருவிழா வந்து நம்ம வரோம்.
இவ்வளவு வருஷமா நானும் சின்ன வயசுல வந்துட்டு தான் இருக்கிறேன். ஸோ பாக்குறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ மேல லைட்டும் போயிட்டு இருக்குது, பார்க்க முடியும். உனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ சொல்லு, ஏதாவது சொல்றது. நான் வீடியோ எல்லாமே பார்த்துட்டு தான் இருப்பாங்க. சின்ன குழந்தைங்களா வந்தா மயில் பாக்குறது. மயில் வந்து இப்ப மயில் இல்ல நினைக்கிறேன். ஸோ இப்போ தமிழ் சொன்னீங்களே, இப்போ மயில் இல்லை. ஃபர்ஸ்ட் மயில் இருக்கும், மேலே எல்லா இடத்துல நின்றுட்டு இருக்கும். மயில் கீழே எல்லா இடத்துலையும் இருக்கும். ஸோ அந்த மயில் பிள்ளை. ஸோ சமய காலத்தில் பார்த்தீங்கன்னா மயில் கிடையாது கோயிலில் இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூட்டனால குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். டைம் ஆக எல்லாமே இல்லைன்னா ஃபுல்லாகவே கூட்டமாக தான் இருக்கும். லைனில் நின்றுட்டு தான் நம்ம உள்ளே போக முடியும் அடிச்சுன்னு நம்ம சாமி கும்பிட்றதுக்கு. நம்மளோடது இந்த தஞ்சாவூர் பெரிய கோயில் கட்டின மாதிரி நம்மளுக்கு இதுவும் ஒரு நெல்ல கட்டி தருகிறாங்கன்னு நினைக்கிறேன். இது நம்மளோட கோபுரம் மாதிரி, முருகன் கோவிலோட கோபுரம். இப்போ எப்படி பாரு, ஒரே நெல்ல கட்டியிருப்பாங்க இல்லை ஒரே கல்ல தான் கட்டியிருப்பாங்க. இது நம்மளுக்கு தெரியாது, நம்ம சொல்லலாம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு கல்ல கட்டியிருப்பாங்க அப்படின்ட்டு. தமிழ் சொன்னாங்களே இது வந்து ஒரு கல்ல கட்டின கோபுரம். இது மட்டும் தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட். இது அதுக்கப்புறம் கட்டினது. இது வந்து நம்மளுக்கு பார்க்க முடியாது, நார்மலாவே சிமெண்ட்ல கட்டுனது. அது வந்து கருங்கல்ல ஒரே கல்ல கட்டுற மாதிரி நினைக்கிறது. அங்கிருந்து நம்ம முருகர் கோயில் நம்ம கும்பிட்டுட்டு போனோம். நம்ம அந்த வழியா போனோம்னா கீழே போறீங்கன்னு நம்ம சாமி கும்பிட்டுட்டு போனா முருகன் கோவிலோடது ஆசீர்வாதம் வாங்கிட்டு நம்ம அப்படியே நம்ம இந்த வழியா போனோம்னா நம்ம சுத்திட்டு போனோம். ஸோ மேல ஃபிளைட்டும் போயிட்டே தான் இருக்குங்க. இந்த ஒரு ஏர்போர்ட் வந்து இங்கிருந்து பக்கமா இருக்குது, இந்திரா காந்தி ஏர்போர்ட். இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்து இங்கிருந்து பக்கமா இருக்கிறதுனால மேல இருந்து ட்ரெயின்ஸ் பறந்துதான் தான் இருக்கும். அந்த டைம் இருந்து நம்ம பார்க்க முடியும், ரொம்ப க்ளோஸ் அப்பா இருக்கும் மேல இருந்து ஃபிளைட் போறது. அதனால முருங்கவேலிக்கு வந்திருக்கிறோம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கூட நக்கா இருக்கிறாங்க. ஸோ நீங்க எவ்வளவு வருஷமா வந்துட்டு இருக்கிறீங்க அந்த முருங்கவேலிக்கு? 4 வருஷமா. எப்படி இருக்குது நம்ம இங்க ஆடி நோம்பி பாக்குறதுக்கு முருங்கோவில்ல? ரொம்ப அற்புதமா சொன்னாங்க அக்கா. ஸோ வாங்க நம்ம என்ன பார்க்கலாம், என்னென்ன நடக்குது கோவில்ல. ஸோ நம்ம மேல இருக்கிறோம். ஸோ மேல பெருங்களுக்கு கோபுரம் சொல்லியிருந்தேன். சொல்ல அலவுடு கிடையாது, வெளியே எங்க போர்டு மாதிரி போட்டிருப்பாங்க, நீங்க பார்க்க முடியும் ப்ளீஸ். ஸோ அது மாதிரி நாமளும் கரெக்டா இருக்கணும். அந்த செகண்ட்ல வீடியோ எடுக்க உடனே எடுத்து வளர்றதுக்குள்ள போய் நியாயமா இருக்கணும். ஸோ நம்ம எது எடுக்கணும் அது மட்டும் எடுத்துக்கலாம் வீடியோ போய். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் சொன்னாங்க நம்ம கோயில். அதே மாதிரி வந்து நக்க வந்திருக்கிறாங்க. உங்கள்கிட்ட கேட்கலாம், எப்படி இருக்குது உங்களுக்கு இன்னைக்கு ஆடி நோம்பி கோவில் முருங்கோவில்ல? நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குது. ஆனா எல்லாருமே ரூல்ஸ் அடிக்கிறாங்களா, அது நல்லா இல்ல. ரூல்ஸ் அடிக்கிறாங்க, ஏன்னா ரூல்ஸ் அடிச்சாங்க. போட்டோ பிடிக்க கூடாது, வேற வீடியோ பிடிக்க கூடாது, அதெல்லாம் பண்ண கூடாது. இல்ல தப்பு இல்ல, தப்புதான். அதனால ரொம்ப நல்லா. ஆமா ஆமா, இங்க இருக்கிறீங்களே தில்லியில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்னன்னா கோயிலுக்கு வந்தோம்னா வீடியோ பண்றது, போட்டோ பிடிக்கிறது, இதுதான் பர்பஸ். சாமி கும்பிடுறதுக்கெல்லாம் வர்றது இல்ல, புரியுதா? சாமி கும்பிடுறதுக்கெல்லாம் வர்றது இல்ல, வீடியோ போட்டோஸ் இதுதான் மெயின், வேற எதுவுமே மெயின் இல்ல. ரொம்ப நன்றி. அதனால பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் சொன்னீங்களே, நம்ம வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம ஃபாலோ பண்ணணும். கோயில்ல வந்து இங்க அலவுட் கிடையாது, இல்லை யாரும் உள்ள வந்து வீடியோ எடுக்கக்கூடாது. நம்ம முருகர் நம்ம முப்பாட்டன் முருகர் அவரோடது வந்து வீடியோ அலவுட் கிடையாது இல்லை. ஸோ அதனால நம்ம எடுக்கல, வெளியே மட்டும் எடுக்கலாம். நம்ம உள்ள வெளியில அலவுட் தான், நம்ம போட்டோல எடுக்கலாம். வாங்க அப்படியே போகலாம். இன்னும் நிறைய இருக்குது டாப்ல. நம்ம சினிமேட்டிக் வீடியோ வந்து உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். ஸோ அதே மாதிரி தமிழ் சொன்னீங்க, நம்ம முருங்கோவில்ல எல்லாம் கூட்டம் ரொம்ப வீட்டுக்கு எல்லாம் கிளம்பிட்டாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டாப் நல்ல மாதிரி வந்துச்சுன்னு செம்மையா இருக்குங்க பார்க்கறதுக்கு. கிளைமேட் செம்மையா தான் இருக்குது, ஆனால் வெயில் அடிக்கிறதுனால கொஞ்சம் அதான் இருக்குது. அந்த கூட்டம் எல்லாமே வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அப்போ கீழே எல்லாம் போயிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க பிரசாதம். இவ்வளவுதான் இருக்குது. நம்ம கீழே போகலாமாப்பா? இந்த சாமி கும்பிட்டு ஸோ நாகர்கோவில், நாகர்கோவில் உள்ள பாம்பு இருக்குமா?
ஸோ இதுக்குள்ள வந்து பாம்பு இருக்குதுங்கிறான். அப்பா பாம்பு இருக்குதுங்க. நெஸ்மன் இருக்குமா? இது அடியே இருக்குது. தெரிய மாட்டேங்குதுப்பா. அப்பா நீ என்னப்பா அப்படி சொல்ற? நாகர்சாமி இருக்குது. நாகர் காவல் கோவில். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தமிழ் சொந்தங்களே நம்ம இந்த கோவில்ல வந்து நிறைய போட்டோ ஷூட் இடம் மாதிரி நிறைய கொடுத்து வச்சிருக்கிறாங்க. போட்டோ ஷூட் அந்த மாதிரின்னா இதுல பார்க்கலாம் நீங்க. இந்த இடத்துல ஃபுல்லாவே இந்த மாதிரி இந்த பேக்ரவுண்ட் சைடு பேக்ரவுண்ட் ஆமா இது போட்டுருக்கு பாருப்பா. இங்க சுவாமிநாத சுவாமி டெம்பிள், உத்தர சுவாமி மலை, கவுண்டர் பகதூர் சாஸ்திரி பிரைம் மினிஸ்டர். ஸோ நியூ டெல்லியில வந்து 7 செப்டம்பர் 1965 பண்ணிக்கிறாங்க. விடுது சாமினா இதோட நம்ம ஜூம் பண்ணி காமிக்கலாம் போட்டோ. அதே மாதிரி இந்த பக்கம் போட்டோ ஷூட் அந்த மாதிரி கொடுத்து வச்சிருக்கிறாங்க. ரொம்ப அற்புதமா. ஸோ நம்ம தேருக்காக நம்ம பண்ணி வச்சிருக்கிற ஒரு இது மாதிரி நல்லா பார்க்கறதுக்கு இருக்குது. இங்க பாருங்க மலை மாதிரி ஸ்மால் இருக்குது. நல்ல மாடிஃபை பண்ணிருக்கிறதுனால இது எல்லாமே நிறைய வந்து உடச்சு கட்டிருக்காங்க. உங்க பார்த்தீங்க முருகர் விநாயகர் இடும்பன் ஸ்ரீ இடும்பன் சிலை வச்சிருக்காங்க. ஸ்ரீ இடும்பன் சிலை இங்கேயும் நாகர் சிலைன்னு நினைக்கிறது. இங்க வந்து ஆதி சங்கரா ஹால்னு போட்டிருக்க. உள்ள அலவுட் கிடையாது மொபைல்ஸ். நம்ம அப்படியே ஷார்ட்ஸ் எடுத்திருக்கிறோம். சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். நம்ம அப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பக்தர்கள் எல்லாமே போயிட்டாங்க. கோவில் யாரும் இல்லை. ஸோ இங்கிட்டு கோவில் இதுக்கு முன்னாடி பார்க்க முடியும். இது என்ன கோவில் அது? நவகிரக கோவில். நம்ம சுற்றி வந்து நம்ம ரவுண்ட் சுத்திட்டு பார்த்துட்டு துணி வாங்கிட்டு இருக்காங்க. இங்கதான் துணி வாங்கி நீங்க 2 பேரும் நம்ம முருங்கவேல தான் இருக்கிறோம். ஸோ முருங்கவேல பார்த்தீங்கன்னா மேல எல்லாம் சாமி நம்ம கும்பிட்டுட்டு வந்தாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா கீழே பக்தர்கள் எல்லாமே வீட்டுக்கு போயிட்டாங்க. பாதி பேர் நம்ம என்ட்ரன்ஸ் கேட்டு கிட்ட தான் நின்றுட்டு இருக்கிறோம். ஸோ பர்சாதம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம மேலே போய் தரது இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி வந்து கோவில் வந்து பார்க்கறதுக்கு அற்புதமாக இருக்கும். ஸோ இதே கோவிலில் மட்டும்தான் நம்மளோட ரஜினிகாந்த் படத்தோட ஷூட்டிங் நடந்துச்சு. ஸோ 2-3 சீன் இருக்கும். நான் உங்களுக்கு அந்த கிளிப்ஸ் நான் போடுறேன் எந்தெந்த இடத்துல ஷூட்டிங் ஆச்சு அப்படின்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கோவில்ல வந்து என்ன பூஜை நடந்தாலும் தமிழ் சொந்தங்கள் எல்லாமே நம்ம கோவிலுக்கு வருவாங்க இங்க அர்ச்சனை பண்றதுக்கு. ஸோ இதுதான் மெயின் கேட்டு நான் சொன்ன மாதிரி. அந்த கேட் க்ளோஸா இருக்கும் அதிகமா. ஸோ பக்தர்கள் இருக்கிறாங்க, இன்னும் கோவில்ல இருக்கிறாங்க. பாதி நிறைய பேர் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ மேல வியூ செம்ம போய் தான் இருக்கும். பார்க்க முடியும் நீங்க வியூ பாயிண்ட். இந்த கோவிலோட இங்கிருந்து தெரியும். ஃபர்ஸ்ட் ஒரு மைல் இருந்து மைல் இப்போ இருக்காது. அது தெரியும். 5 வருஷம் முன்னாடி மயில் ஓடி போயிருச்சு இந்த முருங்கவேல் தெரியும். தமிழ் சொன்னீங்கலேருந்தே உங்களுக்கு நான் அதை கேட்டு காமிச்சது தான் நம்மளோட மெயின் கேட்டா இருக்கிறது. பஸ் ஸ்டாண்ட் ரோட் பக்கத்துலேயே இருக்கக்கூடியது தான் மெயின் கேட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அரிசனை கொடுப்பாங்க. அந்த அரிசனை அங்கிருந்து கொக்கனண்ட் வந்து நம்ம அரிசனை வாங்கணும். ஸோ அங்கே கொடுப்பாங்க அரிசனை. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பர்சாதில் கொடுக்குற இடத்துல வச்சுக்கிறாங்க டேபிள் மாதிரி. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முன்னாடி சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பூக்கள் எல்லாமே கிடைக்கும். மல்லிப்பூ, என்னென்ன பூ வாங்க எல்லா பூ கிடைக்கும். ஸோ நம்ம சாமிக்கு அரிசனை கொடுக்குறதுக்கு பூ வாங்கிக்கலாம் இங்கிருந்து. ஸோ தில்லியில் வந்து நிறைய தமிழ் கடைகள்ல இருக்குது. எல்லா இடத்துலையும் அவைலபிள் கிடைக்கும் பூ. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு கோபுரத்தை இந்த ஃபீல்டு இருந்து பாருங்க வியூ பாயிண்ட் செம்மையா இருக்குது. அந்த பின்னாடி அந்த கிளவுட்ஸ் பார்க்கறதுக்கு, அப்புறம் அந்த கிளைமேட்டு பார்க்கறதுக்கு, அந்த மேலே காற்று அடிக்கிறதுக்கு செம்மையா இருக்குது. அந்த மாதிரி அந்த கோபுரத்தோட மேலே அந்த மயில் இருந்துச்சுன்னா செம்மையா இருக்கும். அந்த மயிலோட வியூ பாயிண்ட் அப்படியே இந்த டைம்ல நம்ம மேலே இருந்தால் செம்மையா இருந்திருக்கும். இது பார்த்தீங்கன்னா நம்ம படி மாதிரி
ஒரு அது மாதிரி பண்ணியிருக்காங்க. அது படி கிடையாது, இது தேருக்காகவே நம்மளுக்கு ஒரு இது பண்ணியிருக்கிறாங்க. நியூவா புதுசாக ஒன்று தேருக்காக பண்ணியிருக்கிறாங்க. நம்ம தேர் வந்து தைப்பூசத்துக்கு இது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா பங்குனி உத்தரத்துக்கு வந்து தேர் இங்கிருந்து இழுத்துட்டு வருவாங்க. தங்கத்தேர், நம்ம கோவிலில் இருக்கக்கூடிய தங்கத்தேர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கேட்டு வந்து காவடியில் ஆனா மட்டும்தான் நம்மளுடைய இந்த கேட்டு திறப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸில் புக் பண்ணியிருக்கிறாங்க எல்லாமே வீட்டுக்கு போகிறதுக்காக. எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ சாயங்காலம் ஒரு பூஜை ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சரத்தானாம நம்ம மாதிரியே வேட்டி சட்டை போட்டு வந்துருக்குறாங்க நம்ம சரத்து ப்ரோ. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாக வந்துருக்குறோம். நம்ம முருங்கோயிலுக்கு வந்திருக்கிறதுனால வேட்டி சட்டை போட்டு வந்திருக்கிறோம். ஸோ அது மாதிரி கண்ணாடியிலேயே நம்மளுக்கு வந்து ட்ரெடிஷ்னலுக்கு வந்து மேட்ச் ஆகாது எப்பயும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தென்னை மரம் தானே பாது. தென்னை மரம் என்ன மரம் இது தப்பா சொல்லிட்டுனா அது சும்மா ஒரு சோக வச்சிருக்கிறாங்க கோயிலுக்குள்ள. மரம்லாம் சுத்தி மரம் இருக்குது. பாருங்க ரொம்ப அற்புதமா இருக்குது. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா கோவில்ல கூட்டத்துல எல்லாமே நிறைய பேர் போயிட்டாங்க வீட்டுக்கு. வெயில் அடிக்குது, மழை வந்துச்சுன்னா செம்மையா இருக்கும். ரெண்டு பேர் வேட்டி சட்டை போட்டு வந்திருக்கிறாங்க. நம்ம பாரம்பரியம் வேட்டி சட்டை. ஹலோ வண்டி, ஹலோ, ஹாய். தமிழ் சொன்னீங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஆடி நோம்பி திருவிழா நீங்க பார்த்துருப்பீங்க. ரொம்ப சிறப்பா நம்ம தில்லியில வந்து கோவில்ல வந்து நம்ம ஆடி நோம்பிக்கு எல்லா வருஷத்துல திருவிழா நடந்துட்டே இருக்கும். திருவிழா மாதிரி பண்ணுவாங்க, எல்லா தமிழ் மக்கள் வருவாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம தில்லியில இருக்கக்கூடிய கேரளா பகுதியிலையும் நம்ம கருமரியம்மன் கோவில்லையும் வந்து பூஜை நடந்துச்சு. ஸோ அது ஆடி நோம்பிக்கு பூஜை பார்த்தீங்கன்னா ஆடி நோம்பியில மட்டும்தாங்க கூழ் ஊற்றுவாங்க. ஸோ கூழ் பார்த்தீங்கன்னா அங்கே எல்லா ஞாயிற்றுக்கிழமை ஆடி மாதம் மட்டும்தான் எல்லா ஞாயிற்றுக்கிழமை அங்கே அந்த கோவிலில் கூழ் ஊற்றுவாங்க. ஸோ அது உங்களுக்கு சினிமேட்டிக் வந்து ஷார்ட்ஸில் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ ஷார்ட்ஸில் உங்களுக்கு அந்த வீடியோ வரும். கருமரியம்மன் கோவில் கேரளாவோட எடுத்து வந்து ஷார்ட்ஸ் உங்களுக்கு வீடியோ போடுவேன். இதேமாதிரி தில்லியில் ஆடி நோம்பி வந்து இப்படி தான் நடக்கும். ஸோ வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணிங்க. இப்படி வீடியோ வந்து சப்போர்ட் பண்ணிட்டாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். அப்போ நன்றி, வணக்கம்.